கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண்ணை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிற உங்கள் ஒய்ஃபை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க. அதாவது ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஊரில் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து 20-25 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தங்கச்சி அக்கா இவங்க எல்லா பாசத்தோட ஒரு ராணி போல் வளர்ந்து ஒரு இடத்துல மனமுடிச்சு வைக்கும்போது அந்த உலகத்தில் கால் எடுத்து வைக்கிற அந்த பெண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும்னா, ஐயோ இவ்வளோ பேர் மிஸ் பண்ணிட்டு போகிறோமே, திரும்ப இந்த பாசம் நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களா, நமக்கு கிடைக்காதுன்னு பல யோசனையோட காலை வைக்கும்போது இந்த எல்லா உறவும் இல்லை ஒரு உறவுமாக இருக்கிறது தான் கணவன். ஸோ அவங்களோட மீதி வாழ்க்கையை உங்கள் கூட தான் அவங்க வந்து பயணம் பண்ண போகிறாங்க. இவங்க எல்லா உருவமாக ஒரு உருவமாக நீங்கள் இருந்து அப்பாக்கு அப்பாவா அம்மாக்கு அம்மாவா எல்லாமா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ்ங்க. அதை தவிர்த்து எந்த பொண்ணும் வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாசத்தை மட்டும் எல்லாமாவா இருந்து எல்லா நேரத்துலையும் கஷ்டத்துலையும் நீங்கள் வந்து ஆறுதலாக இருந்தால் மட்டும் போதும். அந்த பெண் வேறு எதையும் எதிர்பார்க்க போகிறதில்ல. உங்களோட பாதி வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஆஃப்டர் மேரேஜ் லைஃப்பை சொல்கிறேன். ஸோ எல்லா கணவன் மனைவியும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து அவங்களோட லைஃப் மேரேஜ் லைஃப்பை சக்ஸஸாக நீங்கள் லீட் பண்ணணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பாய்.